வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஆண்கள் மட்டுமே வழிபடக்கூடிய மாம்பாறை முனியப்பன் சாமி கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் மார்க்கம்பட்டிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த கோயிலுக்கு வர்றவங்க வருஷம் கிடா வெட்டி அதை சாமிக்கு படையலாக படைச்சு வழிபடுவாங்க. அங்கேயே உங்களுக்கு கிடா வெட்டுறதுக்கும் வெட்டின கிடாவை கூறு போட்டு பீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஆளுங்க இருக்காங்க. அதை பண்ணி கொடுக்கறதுக்காக உங்களுக்கு ஒரு கிடாய்க்கு 600 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. வீக்கெண்டில் போனீங்கன்னா கூட்டம் அதிகமாகவே இருக்கும். அதனால் நீங்கள் அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த நேரத்தில் கூட வந்த மற்றவங்க எல்லாரும் சமையலுக்கு தேவையான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பெரும்பாலும் மற்ற கோயில்களில் பெண்கள் தான் சமையலுக்கு தேவையான வேலைகளை பார்க்க முடியும். பட் இந்த கோயிலில் பெண்களுக்கு அனுமதி இல்லாதனால ஆண்களே எல்லா வேலைகளும் செய்வாங்க. அதே போல் நம்மளுடைய கிடாயை வெட்ட கொடுக்கும்போது யாராவது கூட இருந்து எந்த அளவு கறி வேணும் அப்படிங்கிறத சொல்லி வாங்கிட்டு வர்றது நல்லது. நம்மளுடைய கறி ரெடியானதுக்கப்புறம் அது சமைக்கிறதுக்கு தேவையான இடமும் பாத்திரமும் நீங்கள் அங்கேயே வாடகைக்கு எடுத்துக்கலாம். அதே போல் இங்கே சமைக்கக்கூடிய எந்த சாப்பாட்டையும் திருப்பி வீட்டுக்கு கொண்டு போக மாட்டாங்க. எவ்வளவு சாப்பாடு மிச்சமாகனாலும் அது இங்கேயே கொட்டிட்டு தான் போவாங்க. சாப்பாடு ரெடியானதுக்கப்புறம் அதை சாமிக்கு படையலாக வச்சு வழிபட கிளம்பிடுவோம். சாமிக்கு படைச்சி வழிபட்டதுக்கு அப்புறம் தான் அதை நம்ம சாப்பிடவே ஆரம்பிக்கணும். இங்கே வர்றவங்கள அதிகமானவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் வண்டி வாகனங்களை வச்சு தொழில் பண்ணுறவங்களும் தான் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மாம்பாறை முனீஸ்வரர் கோயிலில் இன்னும் பல இடங்கள் இருக்குது. அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.